இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். நிலத்தை விற்க வந்த இளைஞர், ஹோட்டல் ரூமில் போடப்பட்ட திட்டம், ஸ்கெட்சில் சிக்கிய காவி கும்பல். பின்னணியில் நடந்தது என்ன? பதற வைக்கும் கோவை சம்பவம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ஆச்சியூரைச் சேர்ந்தவர் தரணிதரன். இவருக்கு 31 வயதாகிறது. இவருக்கு பழனி தாராபுரம் சாலையில் சொந்தமாக நிலம் உள்ளது. இந்த நிலத்தை திருப்பூர் மாவட்டம் தாசம்பட்டியைச் சேர்ந்த பாஜக முன்னாள் நிர்வாகியான ஹரிபிரசாத் என்பவர் வாங்க முடிவு செய்தார். இதற்காக நடந்த பேச்சுவார்த்தையில் சுமார் 2.5 கோடி விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதனிடையே ஹரிபிரசாத் அந்த நிலத்தை வாங்க முன்பணமாக 8,25,000 ரூபாய் கொடுத்த நிலையில் மீதி பணத்தை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பண விவகாரம் குறித்து பேச வேண்டும் என ஹரிபிரசாத் தரணிதரனை கோவைக்கு அழைத்துள்ளார். அதன்படி கோவைக்கு வந்த தரணிதரன் ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து தரணிதரனை சந்தித்தார். அப்போது அந்த இடம் வாங்கும் விஷயத்தில் உங்கள் உறவினர்கள் மூலம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஹரிபிரசாத் தெரிவித்துள்ளார். இதனால் இவர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்படவே ஹரிபிரசாத் அங்கிருந்து சென்று விட்டார். அந்த நேரத்தில் ஹோட்டல் அறையில் தரணிதரன் மட்டும் தனியாக இருந்தார். இத்தகைய சூழலில் திடீரென அங்கு வந்த போலீசார் தரணிதரன் தங்கியிருந்த அறையில் கஞ்சா வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த அறையில் எந்த பொருளும் சிக்கவில்லை. இதற்கிடையில் தன்னை மாட்டிவிட ஏதோ சதி நடப்பதாக நினைத்த தரணிதரன் அங்கிருந்து சென்று விட்டார். அதன் பிறகு நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஆவணங்களையும் ஹரிபிரசாத்திற்கு தரணிதரன் கொடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த மாதம் 16ஆம் தேதி நிலம் தொடர்பாக பேச வேண்டும் என கூறி மீண்டும் தரணிதரனை கோவைக்கு அழைத்தனர். இதனிடையே திருப்பூரில் இருந்து புறப்பட்ட தரணிதரன் தனது காரில் கோவைக்கு வந்திருக்கிறார். அப்போது அவரை தொடர்பு கொண்ட ஹரிபிரசாத்தின் நண்பர்கள் வஉசி மைதானத்திற்கு வருமாறு அழைத்தனர். அதன்படி தரணிதரனும் அங்கு வந்தார். அப்போது அவர் ஏற்கனவே காத்திருந்த ஹரிபிரசாத்தின் கூட்டாளிகளான பாபு, ஜான்சன் ஆகியோர் தரணிதரன் காரில் ஏறிக்கொண்டனர். இதனிடையே யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் தரணிதரனை சரமாரியாக தாக்கிவிட்டு அவருடைய காரில் கடத்தி சென்றனர். தனியாக சிக்கிய தரணிதரனை மிரட்டி அவரிடம் இருந்து 30,000 பணம், ATM கார்டு மற்றும் அவர் வைத்திருந்த ஆவணங்கள் ஆகியவற்றை பறித்துக் கொண்டு தரணிதரனை பாதி வழியில் இறக்கிவிட்டு காருடன் தப்பி ஓடிவிட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட தரணிதரன் ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். அதில் ஹரிபிரசாத் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து தரணிதரனை கடத்தி பணம், ஆவணங்களை பறித்து சென்றது தெரிய வந்தது. அதன் பிறகு நடவடிக்கையை தீவிரப்படுத்திய போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட ஹரிபிரசாத், கார் டிரைவரான சங்கனூரை சேர்ந்த பிரவீன்குமார், சரவணப்பட்டியைச் சேர்ந்த பைனான்ஸ் ஊழியரான பாபு ஆகிய 3 பேரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய செந்தில், ஜான்சன் ஆகியோரை தேடி வருகின்றனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஹரிபிரசாத் தாராபுரம் முன்னாள் பாஜக மண்டல துணைத் தலைவராகவும், பாபு ரத்னபுரி முன்னாள் பாஜக நெசவாளர் அணி மண்டல தலைவராகவும் இருந்துள்ளனர். இதேபோல் பிரவீன்குமார் அனுமன் சேனா அமைப்பின் கோவை வடக்கு மண்டல செயலாளராகவும் இருந்து வருவது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.